அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கால அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வ லா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். சாதிக்க வேண்டிய பருவமாக இன்னும் பலரால் காலம் கடந்து கை செய்தப்பட்டு வருந்தக்கூடிய பருவம் என்றால் அது இளமை பருவம்தான். குறிப்பாக இப்பருவத்தில் ஒரு இளம் பெண்ணின் சாதனை என்பது ஒரு சமூகத்தின் சீர்திருத்தமாகவும் சிறந்த முன்னேற்றமாகவும் உள்ளது. மாஷா அல்லாஹ். ஆனால் வெற்றியின் தடத்தை பதிக்க வேண்டிய என்ற இளம் பெண்களோ தடமாறி வழிகேட்டின் பக்கம் செல்கின்றார்கள். ஆம், அந்நீருடனான பேச்சுக்களினாலும் ஆண்ட்ராய்டுகளின் அறிமுகத்தாலும் இசையின் இன்பத்தினாலும் ஈர்க்கும் சினிமாக்களினாலும் உடனிருக்கும் தீய நட்புகளினாலும் ஊக்கமளிக்கும் தவறான கலாச்சாரத்தினாலும் எண்ணற்ற பேராசைகளினாலும் ஏகத்துவத்தை அறியாததினாலும் ஐம்புலன்களை காக்காத உள்ளத்தினாலும் ஒடுங்கும் ஆடையினாலும் ஓங்கும் ஓரின சேர்க்கை என்னும் அருவருப்பான கலாச்சாரத்தினாலும் அவ்வியம் என்னும் அதீத பொறாமையினாலும் இன்றைய கால இளம்பெண்கள் வழி தவறி செல்கின்றார்கள். இவ்வாறு தளமாறும் இளம் பெண்களுக்கான இஸ்லாமிய தீர்வு எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். அல் குரானிலே பரிசுத்தமான பெண் என்ற அல்லாவால் சிறப்பிக்கப்பட்ட மரியம் அலைஹிவஸல்லம் அவர்களும் கற்பொழுக்கம் உள்ள பெண் என்ற அல்லாவால் சான்றளிக்கப்பட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இன்னும் ஏன் இஸ்லாத்திற்காக தன் உயிரையே தியாகம் செய்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வாழ்ந்த மும்மத்தில் அற்ப உலகிற்காக தம் மன இச்சைகளை பின்பற்றிய இளம் பெண்கள் இறுதியில் மார்க்கத்தை விட்டே வெளியேறக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நவுது பில்லாஹி மின்கா. இன்றைய கால இளம் பெண்கள் தடமாறி செல்வதற்கு முதல் முக்கிய காரணமாக இருப்பது மஹரமை பேணாமைதான். இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாம் மஹரமை பேணுவதை கட்டாய கடமையாக்கியுள்ளது. ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் யாரை திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டுள்ளார்களோ அவர்களே மஹரமானவர்கள். அவர்களுடன் தனிமையில் பேசலாம், பயணம் மேற்கொள்ளலாம். இவர்களை தவிர மற்ற அனைவரும் அந்நிய ஆண்கள் தான். அல்லாஹ் தன் திருமறையில் மஹரமான உறவை பற்றி அத்தியாயம் 24 வசனம் 31 கூறுகிறான், பெண்களுக்கு தந்தை ஆண் பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், தந்தை உடன் பிறந்த சகோதரர்கள், தாய் உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதர சகோதரின் ஆண் பிள்ளைகள், மருமகன்கள், பால்குடி சகோதரர்கள், கணவரின் தந்தை, இவர்களை தவிர மற்ற அனைவரும் அந்நியான்கள் தான். ஆனால் இன்றைய கால இளம் பெண்களோ மஹரமை பேணாமல் சர்வசாதாரணமாக அந்நியான்களுடன் ஃபேஸ்புக், இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்களின் தங்களின் நேரத்தையும் காலத்தையும் செலவிடுகின்றன. தன் உடலின் அழகை மறைப்பதற்காக அருளப்பட்ட ஹிஜாப் இன்றைய கால இளம் பெண்களிடத்தில் வெறும் வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் மட்டுமே பார்க்கப்படுகிறது. இதனால் முஸ்லீம் அல்லாத பெண்களிடத்தில் ஹிஜாப் காட்சி பொருளாகவும் கவர்ச்சி பொருளாகவும் மட்டுமே பார்க்கப்படுகிறது. இன்னும் கேவலமாக இன்றைய கால இளம் பெண்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக தன் உடல் அழகை மறைத்தும் வெளிப்படுத்தியும் ஆபாச படங்களையும் பாடல்களையும் ரீல்ஸ் என்ற பெயரை ஆடியும் பாடியும் இணையத்தில் பதிவிடுகின்றன. இதனால் ஈர்க்கப்பட்ட அந்நிய ஆண்கள் அவர்களை தொடர்பு கொள்வதன் மூலமாக அவர்களின் வாழ்க்கை சீர்கெட்டு சின்ன பிணமாகின்றது. ஆடை அலங்காரங்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், இரு பிரிவினர்கள் நரகத்தில் அடங்குவர். அந்த இரு பிரிவினரும் நான் பார்த்ததில்லை. முதலாவது பிரிவினர் யார் என்றால், மக்களில் சிலர் பசுமாட்டின் வாளை போன்ற நீண்ட சாட்டினை தன் கையில் வைத்து கொண்டு மக்களை அடிப்பர். இரண்டாவது பிரிவினர் யார் என்றால், மெல்லிய உடை அணிந்து தம் தோள்களை சாய்த்து கொண்டு கர்வத்துடன் நடந்த அந்நியாடவரின் கவனத்தை தன்பால் இருக்கக்கூடிய பெண்கள் ஆவார்கள். அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள், ஏன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக இன்றைய கால இளம் பெண்கள் தடமாறி செல்வதற்கு பெரும் முக்கிய காரணமாக இருப்பது நம் ஒவ்வொருவரின் கையிலும் தவழ்ந்து கொண்டிருக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன் தான். ஆம், இன்று விபச்சாரத்தினால் இப்போ வீட்டுக்குள்ளும் பாக்கெட்டுக்குள்ளும் வந்துவிட்டது. ஆண்ட்ராய்டின் மோகத்தினால் அடிமையான இன்றைய இளம் பெண்கள் தீய இச்சையினால் தூண்டப்பட்டு காதல் என்னும் வலையில் சிக்கிக்கொண்டு தனது மானத்தையும் வாழ்க்கையும் இழக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ள முதல் காரணமாக இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் உள்ளது. ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் செல்போனில் தனிமையில் உரையாடும் போது அவர்களின் வெக்க உணர்வுகளும் சமூக தடைகளும் தகத்தெறிந்து இறுதியில் தங்கு தடையற்ற ஆபாச பேச்சுக்களை பரிமாற்றம் செய்ய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் துணை புரிகிறது. இதனால் இன்டர்நெட்டின் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்ட இப்பெண்களின் வாழ்க்கை சீரழிந்து செல்கின்றது. இவர்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம், ஏனெனில் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்று கூறினார்கள். வேறு கூறப்பட்ட நபிமொழியின்படி அந்நிய ஆண்களுடன் தனிமையில் சந்திப்பதையும் உறவாடுவதையும் இன்றைய கால இளம் பெண்கள் கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் அவர்களின் அனைத்து நடவடிக்கைகளின் மீதும் பெற்றோர்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் பெற்றோர்களின் பொறுப்பு குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், குல்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். வா குல்லும் மஸ்ஊலுன் அன் ரியாத்திஹி, அவன் தனது பொறுப்பு கீழ் உள்ளவர்களை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவான்.
அர்ரஜுலு ராயின் ஃபி அக்லிஹி, ஒரு ஆண் தனது குடும்பத்திற்கு பொறுப்பாளி ஆகுவான். வஹுவ மஸ்வுலுன் அன்றியாத்திகி, அவன் தனது பொறுப்புக்கு உட்பட்டவர்களை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவான். எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர் பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். இந்த உலகம் நமக்கு ஒரு சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலை என்னதான் வசதியாகவும் பெரிதாகவும் இருந்தாலும் இதில் கட்டுப்பாடுகள் தவிர்க்க முடியாதவை. கட்டுப்பாடு என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் மறுமையில் நாம் வெற்றி கொள்ள முடியும். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மயக்கும் இவ்வுலகில் மதிமயங்கி தடமாறி செல்லாமல் மார்க்கத்தை பற்றி சிந்தித்து மண்ணறைக்கும் மறுமைக்கும் நன்மையை தேடிக்கொள்ளுங்கள். இன்றைய கால இளம்பெண்கள் தடமாறி செல்வதற்கு இந்த உலகத்தின் மீது உள்ள ஈர்ப்பும் மன இச்சையை பின்பற்றுதலும் மார்க்க பற்றின்மையும் தான். இதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்களுக்கு மார்க்கத்தை பற்றின அறிவோ சிந்தனையோ இல்லாததுதான். தடமாறி செல்லக்கூடிய இளம் பெண்களுக்கான இஸ்லாம் கூறும் தீர்வு என்னவென்றால், தக்குவா என்ற இறையச்சத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம் அல்லாவை பற்றின இறையச்சத்தை அவர்கள் மனதில் ஏற்படுத்த முடியும். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 49வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் கூறுகிறான், இன்ன அக்கரமக்கும் இன்தலாஹி அத்துக்காக்கும், உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றார்களோ அவர்களே அல்லாவிடத்தில் கண்ணியமுடையவர்கள். நீங்கள் அல்லாவிடத்தில் கண்ணியமுடையவராக இருக்க வேண்டும் என்றால் முதலில் இறையச்சம் உடையவராக இருக்க வேண்டும். ஏனெனில் இறையச்சம் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் பாவம் செய்வதற்கு நம் உள்ளம் நடுங்கும். தடமாறி செல்லாமல் இருப்பதற்காகவும் பாவமான காரியங்களை விட்டு விலகி நம்மை நாம் சீர்படுத்த முடியும். ஆகையால் உங்களுடைய பெண் மக்கள் நல்லொழுக்கமுள்ள இறையச்சமுள்ள பெண்களாக இருக்க வேண்டும் என்றால் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு மார்க்கத்தை பற்றின விஷயங்களை கற்றுத்தர வேண்டும். அதோடு மட்டும் அல்லாமல் அருகில் உள்ள மதர்சாக்களுக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்பி மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்வதற்கும் மார்க்கத்தை பற்றின விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் முழு முயற்சி எடுத்து அவர்களை வாராந்திர பயான்களில் கலந்து கொள்ளுமாறு தங்கள் வீட்டு பிள்ளைகளை பயனுள்ள கல்வியை கற்பதற்கு முழு முயற்சி எடுத்து அவர்களை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த வழிபடி நடந்தால் மட்டுமே இம்மையிலும் அல்லாமல் மறுமையிலும் வெற்றி கொள்ள முடியும். நம் அனைவரையும் அல்லாஹு ரபில் ஆலமின் நன்மக்களாக ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தித்தவளாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தக்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமின். அஸ்ஸலாமு அலைக்கும்